சார் வணக்கம். வணக்கம். இந்த தமிழ்நாட்டுக்கே நான் தான் அதிபர்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து ஒரு நபர் வந்து கொலை மிரட்டல் விடுதலை வந்து சென்னை காவல்துறை ஆணையர்கிட்ட வந்து அந்த கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை செயலாளர் இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்தி வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய அண்ணனுக்கு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரியான பல்வேறு கருத்து வைக்கிறாங்க. தமிழ்நாட்டையே ஆளத்துடிக்கின்ற சீமான் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழலை எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, ஆட்சியர்களுக்கு என்ன இருக்குன்றீங்க? ஆன்லைன் அதிபருக்கு ஆன்லைனில் தான் வந்து மிரட்டல் வரும். அதோடய முடிஞ்சிடும். அந்த கேஸில் லொட்டூஸ்கெல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா இவங்க ஆன்லைன்லேயே வாழ் சுற்றி ஆபாசமாக அசிங்கமாக கேவலமாக பேசக்கூடிய உச்சந்தொட்டவர்கள் யாருன்னா சீமான் தரப்பு தான், தம்பிகள் தான். அதே மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களும் பேசுவாங்க. இது ஆன்லைன் நடக்கக்கூடிய ஒரு கேமிங் விளையாட்டுங்க. இதை போய்கிட்டு சீரியஸாகிட்டு தமிழ்நாட்டில் என்னமோ ஒரு தலைப்பு செய்தி மாதிரி அவங்க சீமா உயிருக்கு ஆபத்து மயிருக்கு ஆபத்துன்னுக்கிட்டு அசிங்க வெக்கமா இல்லையா? சீமா உயிருக்கு ஆபத்துறது என்ன அவன் அவ்வளவு என்ன நொட்டிவிட்டாரப்ப அந்த ஒன்றும் கிடையாது. அது ஒரு குடிகார மேடையில் பேசும் கோத்தகமான்னு பேசும், ஆன்லைனில் இன்னும் 2 பேரும் அவனும் கோத்தகமான் பேசுவாங்க. மாறி கோத்தகமான் பேசிக்கிற ஒரு சாதாரண சண்டை. சீமானே சொல்லியிருக்காரு நீ திட்டிக்கங்கன்னு. அதுதான் சொல்லல. அப்புறம் என்ன இவங்க போய் புகார் கொடுக்குறாங்களா? இந்த புகார் கொடுத்ததுக்கு நீ அதுக்கு ஒரு கமிஷனர் ஆஃபீஸு அதை ஒரு என்கொயரி பண்ணி வெக்கமா இல்லையா? அது அப்படித்தான் ஹெச்ராஜ மாதிரியும் கேட்க வேண்டியிருக்கு. வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரியும் கேட்க வேண்டியிருக்கு. இதை கேட்டால் நகைச்சுவையும் சிரிப்பு தாங்க வருது, வேறு ஒன்றுமே கிடையாது. அவரெல்லாம் வந்து கொலை முற்றவர்கள் பெரிய ஆளும் கிடையாது, சரிங்களா? அது பிழைப்புக்காக திரள்நிதியை திரட்டி எவன் எலெக்ஷனில் எவனை வீக்கான ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டி எந்த கட்சிக்கிட்ட யார்கிட்ட 2026 ஆட்டையை போகலான்னு நினைக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொலை முட்டைன்னு சொல்கிறதே ரொம்ப வேடிக்கையாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு டிபேட்டை பேசுகிறதே. அண்மையில் வந்து பெரியார் சர்ச்சை போன்ற சர்ச்சைகள் வரும்போது அவர் வீட்டுக்கே பாதுகாப்பு. அதுதான் சொல்கிறேன்ல, அங்கே வீட்டுக்கு என்ன பாதுகாப்பு? ஒன்றுமே கிடையாது. அந்த ஆளுக்கு பாதுகாப்பு உண்மையிலே அவனுக்கு அந்த ஆள்கிட்ட வந்து தமிழ்நாடுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன்னா நாளொரு வேணும் பொழுதுரும் மீனியும் என்னத்தையாக ஒன்றை பேசி ஒரு அரசியல் தலைவனுக்கே உண்டான எந்த ஒரு ஆளுமையும் இல்லாமல் ஒரு கீழ்த்தரமாக ஒரு ரோட்டில் போகிற துண்டு பீடிக்கிறாக்கி ஒரு லோலாயி பைய பேசுகிற மாதிரி தான் சீமானோட அரசியல். லோலாயத்தனமான அரசியலுக்கு லோலாயத்தனமான எதிர்வினை தான் வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன எதிரொலிக்கிறாயோ அதுதான் வந்து ரிட்டர்ன் வரும்னு சொல்லி இது ஒரு 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 சைக்காலஜி லாஜிக் இருக்குது. நீ என்ன பேசுறியோ அதை எதிரொலிக்கும் இல்லையா? அதுதான் எதிரொலிச்சிருக்குது. இவன் நான் வெற்றி இப்படியும் குத்தி இப்படியும் எத்தனை பேசியிருக்காரு இல்லையா மேடைகளில்? அப்புறம் போது அவனுக்கு எதிராக அவர் மொழியான பேசுவாங்க. சீமான் மொழியில் சீமானுக்கு யாரோ ஒரு நபர் சீமான் தர டிக்கெட்டும் போது அந்த தர டிக்கெட்டுக்கு ஒரு தர டிக்கெட்டு வந்து ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி இப்போ என்ன சிக்கல்னா, இது ஏன் இதெல்லாம் பேசும் பொருளாக மாற்றுறாங்கன்னா, இப்போ வந்து நீதிமன்றங்கள் பூராமே சீமானுக்கு ஒரு கிடுக்கிப்பொடி கேள்விகளையும் உத்தரவுகளையும் வரிசையாக பார்த்தா போட்டுக்கிட்டு இருக்குது, சரிங்களா? குறிப்பாக வருண்குமார் ஐபிஎஸ்ஸோடைய வழக்கில் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அநேகமாக தூக்கி உள்ளே வச்சா கூட ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசக்கூடிய எல்லா எவிடன்ஸும் பக்காவாக கொடுத்துருக்காரு வருண் ஐபிஎஸ். அப்போ அதில் உள்ளே போனால் நம்ம அண்ணன் விஷயம்னு ஆபாசமாக பேசுவதால் கைது அப்படின்னா வந்து அசிங்கம் இல்லையா? அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் குறிப்பாக பிஜேபிக்காரங்க ஏதாவது ஒரு ஒன்றுமே ஒன்றுமே வச்சிங்களேன், மோடி உயிருக்கு ஆபத்துன்னுவாங்க. அது மாதிரி இந்த ஆன்லைன் அதிபருக்கு இப்போ யாரோ ஒரு ஆள் ஆபத்துங்கிறது அப்படியான அரசியல் தான். ஏனென்றால் வருகிற மே 8ஆம் தேதி வந்து ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. எந்த விஷயத்தில்? பெரியார் விஷயத்துலையும். பெரியார் விஷயத்தில் இந்த சீமான் அயோக்கிய ராஸ்கல் அவன் பேசின பேச்சு இருக்கு இல்லையா, அதை விட உச்சபட்சம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு கீழ்த்தரமான ஒரு லோக்கல் இருப்பாங்க தர டிக்கெட்டை அவன் பேசக்கூட கூசுகிற ஒரு அரசியலை வந்து இந்த அயோக்கிய பையன் சீமான் பேசினான். அவன் நினைச்சாலே இப்போ நம்ம நெஞ்சம் கொதிக்குது. ஏன்னா ஒரு பொய் சொல்லலாம் அல்லது ஏதோ ஒன்று அரசியல் வச்சு பேசலாம், ஆனால் அதை தாண்டி கேவலமாக பெரியார் சொல்லாததை சொன்னது விஷயம் இல்லை. அதுவும் பெண் விஷயத்தில் பெண் விடுதலைக்காக போராடி இன்னைக்கு கிட்டத்தட்ட பெண்கள் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான பங்களிப்பு பெரியார் செய்திருக்கிறார். இதை எந்த ஒரு அரசியல் கொம்பனாலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய இந்த முத்துக்குமார் தோழன் சொல்லுவார், ஆர்எஸ்எஸ் மலத்தை நக்கி தின்கிற இழிபிறவி தான் சீமான்வார். அது 100% உண்மை. ஏன்னா இப்படி ஒருத்தன் யாருமே பெரியார் இப்படி விமர்சித்து கிடையாது. ஏன் பாஜக கூட இப்படி விமர்சித்து கிடையாது. உண்மை சொல்ல போனால் அவ்வளவு கேவலமாக விமர்சிக்கிறான்னா இவை எவ்வளவு தரங்கட்டவன், எவ்வளவு லோக்கல் டிக்கெட்டு, எவ்வளவு லோலாய்ப்பாய சீமானுங்கிறத சொல்லி தெரிய வேண்டியதல்ல. அந்ததுக்கு பாப்பு வைக்க போகுது நீதிமன்றம். உடனே அவன் மேலே வழக்கு பதிவு சொல்லி நீதிபதியில் உத்தரவு போட்டிருக்காங்க. அது வந்து மே 8ஆம் தேதி வந்து ஆஜராகி ஆகணும். இப்படி எல்லா பக்கமும் கேட்ட போட்டாச்சு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீமானுடைய தொம்பிகள் ஜோம்பிகள்
இப்படி ஒரு அரசியல் விளம்பரத்தோட முயற்சி பண்றாங்க. அவர் உயிருக்கு ஆபத்துன்னு. அவர் என்ன பெரிய மயிரன்றேன், அவருக்கு என்ன உயிருக்கு ஆபத்து? இல்ல அவரு கடந்த தேர்தல்லாம் 3வது இடம்லாம் பிடிச்சிருக்காருல்ல. அப்பா இந்த 3வது இடம் பேசி 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 இன்னைக்கு, அதாவது எப்பொழுதுமே பொதுவாங்க அதிமுக திமுக பிடிக்காத ஒரு ஆடியன்ஸ் ஒரு குரூப் எப்போ இருக்குதுன்னு செய்வாங்க. அதில் 3வது ஒரு நாய் வந்து நின்றா கூட நாய்க்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு நாய் தான் சரியா இருக்கா? அதுதான் உண்மை. 3வது ஒரு நாய் வந்து நாய் கூட போட்டு விட, ஆனால் இவனுக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொல்ல ஒரு குரூப் இருக்கு. அப்படி வந்த ஓட்டு தான் இந்த நாய்க்கு வந்த ஓட்டு. சரிங்களா? இனி அதுவும் போச்சு. ஏன்னா அதுக்கு பிறகு இப்போ ஆள்கிட்ட இன்னொரு ஆள் வந்துட்டார். யார்? விஜய். விஜய் வருவது யாருக்கு ஆபத்தோ இல்லையோ, யாருக்கு ஆப்போ இல்லையோ, சீமானுக்கு நல்ல சொறி இருக்கிறார் ஆப்பத்தான் சொல்லணும். 2006 கியா கியா கியான்னு கத்திக்கிட்டு ஜோம்பியிலும் தெரியும், இந்த அண்ணனும் சரி கண்ணனும் சரி ஓடணும். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்கள், பல பேர்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீமானோட வாக்கு வங்கி தனியாக மட்டும் அந்த ஆள் நின்றானா 2% அல்லது 3% கூட வாங்குறது ரொம்ப கஷ்டம். முழு ஓட்டை வாங்க போகிறது யாருன்னா விஜய். சரியா? அப்படின் போது 2026 தேர்தலோட முடிவு சீமானுடைய இந்த வாய் சவுடால் பேச்சு, அந்த ஆள் அரசியல் பேச்சு, அந்த லோலாய்த்தனமான பேச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி 2026 உறுதியாக கொடுத்து விடும். அப்புறம் இந்த ஜோம்பிகள் மூலையில் கத்திட்டு தர்றாங்க இல்லையா, இந்த அர்ஜுன் சம்பத்து, இந்த மாதிரி அல்லு செல்லு கட்சிகள், அந்த லெட்டர் போர்டு கட்சிகள், அந்த லெட்டர் போர்டு கட்சிகள் வரிசைக்கு போயிடுவார் சீமான். அதோட அரசியல் முடிஞ்சு போச்சு மேட்ரு. அப்படியே அதுக்கு அடுத்த விடணும்னா சித்தப்பாவோட கூட்டணி, பெரிய மோடி மாமாவோட கூட்டணி, என்னை பேக்கப் பண்ண சொன்னாங்க, அன்னையோட கூப்பிட்டு பேசினாங்க, மோடி ஐயா என்னோட பேச சொன்னாருங்களா, ஈக்குவலான சீட்டு என்கிட்ட தர அப்படி போக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சீட்டு இந்த சீட்டை கூட ஃபியூச்சரில். ஆனால் அவனுடைய வாழ்க்கை 2026 அஸ்தமனமாகிறது. அவன் பேசக்கூடிய அத்தனை சவுடால் பேச்சுகளுக்கும் லோலாய்த்தனமான பேச்சுக்களுக்கும் 2026 என்பது ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை தரும். விஜயோட வருகை யாருக்கு ஆபத்தோ இல்லையோ, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சீமானுக்குத்தான் மிகச்சரிய ஆப்பு, மிகச்சரியான ஆப்பு. அதனால் வந்து கதறாரு பதறாரு, எதையாவது என்னத்தையாவது பேசி நம்ம திரும்ப வந்துட முடியுமா அப்படின்னு நினைக்கிறார். யூடியூப் சேனல், இவருக்கு எதிரான யூடியூப் சேனல்லே போதுங்க இவரை ஒழிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு. இந்த ஆள் யூடியூப் சேனல் உண்மை, அவன் ஒரு யூடியூபரு, நம்ம ஒரு யூடியூபரு, நம்மக்கிட்ட அந்த ஆள் பேசுகிறதுக்கே நேரம் காலம் எல்லாம் சரியாக போகும். இவனை ஒரு அரசியல்வாதியை கருதி, இவன் ஒரு தலை, இவன் ஒரு உயிர், இவனுக்கு ஒரு மயிர், அதை விட்டுறதுக்கு ஒரு சல்லிப்பையன்னா சல்லிப்பயலுக்கு ஒரு சல்லிப்பையன் மிரட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாமா? விஜய் அவர்களுக்கு வந்து ஓய்ப்பெரிய பாதுகாப்பு நேற்று வந்து அரசியல்வாதிகள்லாம் அப்படி கொடுக்கும்போது ரொம்ப நாளாக இந்த பவுன்சர் தொலை தாங்க முடியலங்கிற மாதிரியா இவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? இவனாலதான் மற்ற மக்களுக்கு பாதுகாப்பு. இவன் எங்கே போய் என்னத்தை பேசுவான்னு தெரியல, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும். மக்கள்கிட்ட தான் நம்ம அறிவிப்பு, இந்த அறிவிப்பு வந்து கரையோர மக்களை ஒதுங்குன்ற மாதிரியா, கொஞ்சம் நாகரிகமாக இருக்கக்கூடிய மக்கள், நல்லதை மட்டும் பார்க்கக்கூடிய மக்கள்லாம் சீமான் வர்றேன் ஒதுங்கி போன்னு சொன்னாத்தேன். ஆக மக்களுக்கு தான் இவனால் பாதுகாப்பின்மையை தவிர இந்த ஆளுக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா லோலாய் பைய, திரும்ப திரும்ப சொல்கிறேன், லோலாய் பைய தர டிக்கெட்டு எங்கே வேணாலும் படுத்து, எங்கே வேணாலும் புரண்டு, என்னத்தையும் வேணாலும் பேசி, என்ன வேணாலும் செய்யும். அதுக்கு எதுக்கு பாதுகாப்புன்றேன் நான். இது உயிருக்கு ஆபத்துங்கிறது உச்சபட்ச ஜோக்குன்னு தான் சொல்ல வர்றேன். இப்போ சாட்டை திருமணம் வந்து ஏதாவது ஒரு நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானவர்களுக்கோ பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் நபராக வந்து தன்னுடைய வலையொலியில் பேசுவார். அவங்க இதில் நம்ம யூடியூப்னு சொல்லுவோம், வலையொலியில் பேசுவார். இந்த ஒரு சம்பவத்தை வந்து யாரு பேசுனாங்க, என்ன பண்ணாங்கன்ற பற்றியே பேசாமல் இருக்காரா? அப்போ பங்காளி சண்டை முத்திக்குச்சுன்னு அர்த்தம். என்ன சிக்கல்னா வேற யாருமே வேணாம். 2 தான் சீமானுக்கு பகை. ஒன்று கூட இருக்கிற சாட்டை, ஆடியோக்குள்ளேயும் வீடியோக்குள்ளேயும் கைவசம் வைக்கிற சாட்டை. இன்னொன்று யார் எதிர்னா சீமானோட வாய். சீமானுக்கு எதிரி சீமானோட வாயும் சாட்டையும் மட்டும்தான். இந்த 2 பேர் போதும் சீமானை ஒழிச்சு கட்டுறதுக்கு. அப்புறம் 3வது ஒரு நபரும் யூடியூபர்கள், சீமானுக்கு எதிரான யூடியூபர்கள், அது ஆன்லைனில் அதிகமாக சொல்லி முடிக்கிறது அங்கே. இவ்வளோ தான் 3 பேர் தான் அந்த ஆளுக்குள்ள இலக்கே. அப்புறம் சீமானுக்கு எதிராக விஜயோ திமுகவோ அதிமுகவோ எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு இதை சமாளித்தாலே சீமான் பெரிய ஆள். என்னை கேட்டால் இந்த 35 லட்சம் ஓட்டு 35 லட்சம் ஓட்டு மகனை 2020 காட்டுங்கிறேன் நான். 2026 சோழி முடிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஆன்லைன் அதிபராக இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு இவர்கள் தான் மிக முக்கியம். சாட்டை ஏன் பேச மாட்டான்னா, அவர் தான் சாட்டை காணொலிக்கும் நாம் வச்சு ஒன்று முறைஞ்சு விட்டார் இல்லையா? அப்புறம் எப்படி அந்த ஆள் பேசுவேன்? அப்படி பேசினா காசு மட்டும் தான் பேசுவேன். நித்யானந்தே காசு வாங்கி பேசக்கூடியவன் சீமான்ட்ட காசு வாங்கி பேச மாட்டானா? ஆக பங்காளி சண்டை முத்திக்குச்சு. அதனால் கூட இருக்க செவ்வாழையும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சீமானும் சொல்ல மாட்டேன், சாட்டையும் சொல்ல மாட்டாங்க. இவன் ப்ராடுங்க. சரிங்களா? அதாவது அரசியல்னா இன்னது குறைஞ்சபட்சம் துளி நாணயம்னு சொல்லுவாங்க. துளி நாணயம், குறைஞ்சபட்சம் ஒரு அறிவு நாணயம், ஒரு அரசியல் நாணயம் சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாத இவங்க லும்பன்ஸ் விற்க போகிறாமே. இவங்க கெடுறாங்க மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் கெடுறாங்க. நம்ம வேதனை திரும்பவும் என்னென்னா,
இவன் மேலே இவனை ஏன் திட்டுறோம்னா, சீமானை ஏன் குறி வைக்கிறோம்னா, பல்லாயிரக்கணக்கான சில இளைஞர்கள், 18 பருவ இளைஞர்கள், அரசியல் என்னன்னே தெரியாத தற்கூறிகள் வந்து இவனை நம்பி நாசமாக போகிறாங்க. அவர்களை மீட்கும் பொருட்டு தான் இந்த டிபேட்டோட உதவும் நான் நம்புறேனே தவிர, சீமான் ஒரு எதிரி அல்ல, சீமான் ஒரு அரசியல்வாதி அல்ல, சீமான் ஒரு தர டிக்கெட்டு, ஒரு லோக்கல், ஒரு லோலாய் பைய, அதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. அரசியல் லோலாய் பைய, சரிங்களா? ஒரு செல்லிப்பைய. அந்த செல்லிப்பயலுக்கு இன்னும் செல்லிப்பைய வேணாலும் கொலை மிரட்டல் பண்ணுறது சாதாரணம் தானேங்க. செல்லிப்பையில் தான் கொலை மிரட்டல் பண்ணுவேன். மற்ற அரசியல்வாதிகளுக்கு அப்படி கிடையாது. ஆக இந்த ஆளை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. இந்த ஆளை பற்றி ஏன் அப்படின்னு கூட ஏன் பேசுகிறோம்னா, சில ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவன் வாழ்க்கையை இழந்து நாசமாக போகிறேன், அதுக்காக அதை பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி சீமானை பேச ஒரு இளவும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி.